4000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் புகழ்பெற்ற கிசா பிரமிட் உட்பட 31 பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்ற பழங்கால மர்மத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். எகிப்து என்றாலே நமக்கு பிரம்மாண்ட பிரமிடுகள் தான் நினைவுக்கு வரும். இருந்தாலும் இந்த பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்ற கேள்விக்கு விடை தெரியாமலே உள்ளது. இந்த நிலையில்தான் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் புகழ்பெற்ற கிசா பிரமிட் உட்பட 31 பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்ற பழங்கால மர்மத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த பிரமிடுகள் வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற கோட்பாடு முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை வேற்று கிரகவாசிகளால் கட்டப்படவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். நார்த் கரோலினா வில்மிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் புதிய கண்டுபிடிப்பில் பாலைவன மணல் மற்றும் விவசாய நிலங்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் நைல் நதியின் கிளையில் இந்த பண்டைய பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த நதி கிளை தற்போது மண்ணுக்குள் மறைந்துள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் பிரம்மாண்ட பிரமிட் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல ஒரு நீர்வழியை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் இந்த நீர்வழி பாதையின் சரியான இடம் மற்றும் தன்மை இப்போது வரை சரியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அக்ரமத் என்ற நைல் நதி கிளை சுமார் 64 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தொழிலாளர்கள் மற்றும் பிரமிடுகளின் தளங்களுக்கு கட்டுமான பொருட்களுக்கான போக்குவரத்து நீர்வழியாக பயன்படுத்தப்பட்டது என்று இந்த புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, எகிப்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் நைல் நதியின் கிளையை வரைபடமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பிரமிடுகள் தொடர்பான இந்த கண்டம் தாண்டிய முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் குழு ரேடார் செயற்கைக்கோள் படங்கள், வரலாற்று வரைபடங்கள், புவி இயற்பியல் ஆய்வுகள் மற்றும் செடிமெண்ட் கோரிங் ஆகியவற்றை பயன்படுத்தி நைல் நதி கிளையின் தடயத்தை வரைபடமாக்கியுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான வறட்சி மற்றும் மணற்புயல் ஏற்பட்டு இந்த நதி கிளை பூமியில் புதையுண்டு போயிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். மேலும் இந்த ஆய்வு குழுவின் கூற்றுப்படி அழிந்து போனதாக நம்பப்படும் அந்த ஆற்றின் கிளைக்கு அக்ரமத் கிளை என்று பெயர். அதாவது அக்ரமத் என்றால் அரபு மொழியில் பிரமிடுகள் என்று பொருளாகும். 4700 முதல் 3700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட 31 பிரமிடுகளும் இந்த கிளை நதியின் கரையில் அமைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த பகுதி தற்போது சஹாரா பாலைவனத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் உள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் பிரமிடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கனமான கற்களை, அதாவது அதிகபட்சம் ஒரு கல்லின் எடை 10 டன் வரை இருக்கலாம், அதனை கொண்டு வர மனித உழைப்பை காட்டிலும் நதியின் ஆற்றலை பயன்படுத்தி இருக்கலாம், அதாவது நதி வழியாக அவற்றை கொண்டு வந்திருக்கலாம் என்று டாக்டர் ஆன்ஸ்டைன் விளக்கியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.